வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு பழனி முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில். இதுதான் புண்ணிய தீர்த்தம் சரவண பொய்கை. இது ஒரு தீர்த்த கிணறு. இதில் இருக்கிற சித்திரங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் புண்ணிய தீர்த்த கிணறு. இந்த தீர்த்த கிணறுக்கு வரத்துக்கு முன்னாடியே நாம் குளிக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கூடிய ஒரு இடமும் இருக்குது. கிணறுக்குள்ளே இறங்கி போகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு படிக்கட்டும் இருக்குது. இங்கே ஒரு விநாயகர் கோவிலும் இருக்குது. விநாயகர் தனியாக அமர்ந்திருக்கிறார். தீர்த்த கிணறில் இருக்கிற விநாயகரை நம்ம வணங்கிட்டு நாம் அடுத்ததாக போகலாம் முருகரை சந்திக்கிறதுக்கு. இது திருவாவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில். முதல்ல இங்கே இருக்கிற முருகரை தான் நாம் தரிசிக்கணும். காலையில் 5 மணிக்கு இங்கே இருக்கிற கடைகள்லாம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இதுதான் மலை கோவிலுக்கு போகிற வழி. இங்கே முதல்லையே பார்த்தோன்னா ஒரு விநாயகர் கோவிலும் இருக்குது. நாம் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மலைக்கு மேலே இருக்கிற முருகரை தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துல முருகரோட வாகனமான மயில் வாகனம் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற ஒரு மண்டபத்தில் முருகரோட அறுபடை வீடுகளில் காட்சியளிக்கும் அந்த தரிசனம் இங்கு சித்திரமாக வரையப்பட்டிருக்கு. இங்கே ஒரு மீனாட்சி அம்மன் கோவிலும் இருக்குது. முருகரோட கோவிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில் இது. அறுபடை வீடுகளில் இதுவும் ஒன்று. இந்த கோவிலில் கொடுக்குற பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் ஃபேமஸானது ஒன்று. இந்த கோவிலில் இருக்கிற முருகர் சிலை கல்லால் செய்யப்பட்டது இல்லை. 9 வகையான மூலிகளை கொண்டு போகர் சித்தரால் செய்யப்பட்ட ஒரு நவபாஷான சிலை தான். இந்த பழனி மலையிலேருந்து நாம் எங்கே சுற்றி பார்த்தாலும் வெறும் மலைகளாக காட்சியளிக்குது. கொடைக்கானல் மலைத்தொடர் கூட இங்கேருந்து பார்க்கலாம். இந்த மலை மீது நாம் ஏறும்போதும் இறங்கும் போதும் எங்கே பார்த்தாலும் மண்டபங்களும் கோவில்களும் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா இடும்பன் கோவில், வள்ளி கோவில்லாம் இந்த இடத்துல இருக்குது. இந்த கோவிலில் மொட்டை அடிப்பது, காவடி சுமந்து வழிபாடு செய்வது போன்ற எல்லா வழிபாடுகளும் செய்கிறாங்க. இந்த ஆலயத்தில் முருகர் காலையில் ஆண்டி கோலத்திலும் மாலையில் ராஜகோலத்திலும் இருப்பார். முருகரை ராஜகோலத்தில் பார்ப்பதை விட ஆண்டி கோலத்தில் பார்ப்பதே அதிக பலன்களை கொடுக்கும். காலையில் ஆண்டி கோலத்தில் தரிசனம் செஞ்சு விட்டு நாம் போன பிறகு அன்று மாலைக்குள்ளே நம்ம அரசராக உயர்த்தும் அளவுக்கு பலன்களை கொடுப்பார் என்று நம்பப்படுது. இங்கேருந்து மலையை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் பழனி பஸ் ஸ்டாப். இங்கேருந்து எல்லா ஊருக்குமே பஸ் இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.